தற்போது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கிரிவல பாதை வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்து வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம். அரோகரா முழங்கி தேரை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் பங்குனி பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான், சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த பங்குனி பெருவிழா தேரோட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய பங்குனி திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி 15 நாட்கள் விழாவாக இந்த விழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்வான சுவாமி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் நேற்று கோவில் ஆர்கால் மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை அடுத்து உச்ச நிகழ்வான திருத்தேரோட்ட நிகழ்வு இன்று காலை 6:35 மணிக்காக தொடங்கி தற்பொழுது அந்த தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்பாள் மலர் மாலைகளாலும் வெட்டிவேறு மாலையாலும் அலங்கரிக்கப்பட்டு பட்டாடை உடுத்தி கோவிலிலிருந்து அழைத்து வரப்பட்டு சன்னதி முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெரிய தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். தொடர்ச்சியாக உற்சவர் விநாயகர் எழுந்தருளிய சிறிய தேரை பெண் பக்தர்கள் இழுத்து சென்று நிகழ்ச்சி அந்த தேரோட்டமானது தொடங்கி இருக்கிறது. பின்னர் கோவில் சிவாச்சாரிய கொடி அசைத்ததும் மேலதாளம் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி கோஷம் விண்ணை பிளக்கும் வகையிலாக வடம் பிடித்து தேரை இழுத்து செல்கின்றனர். திருப்பரங்குன்ற கிரிவலை பாதையில் பக்தர்கள் கூட்டத்திற்கு நடுவே தேரானது ஆடி அசைந்து வரக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த திருப்பரங்குன்றம் மலையை ஒட்டி தான் இந்த தேரோட்டமானது நடைபெறும். அந்த நேரத்தில் அந்த மலையை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த தேரோட்டத்தை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக அமையும் என்பதுதான் ஒவ்வொருடைய பக்தர்களுடைய எண்ணமாக இருக்கும். இந்த தேரோட்டத்தில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். அந்த கிரிவல பாதையை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் அந்த தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை அடுத்தாக இந்த தேரானது கோவிலை வந்தடைவதற்கு முன்பாக அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் கூட கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பங்குனி திருவிழாவுடைய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய தேரோட்டமானது வெகு விமர்சையாக பக்தர்களுடைய பக்தி முழக்கத்தோடு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழா தேரோட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.